அடுத்து நாலாவது வெண்டார் அக்ரிமெண்ட் இல்லை சப்ளையர் அக்ரிமெண்ட். நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுடைய பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்காக ரா மெட்டீரியல் தேவைப்படும் இல்லையா, அந்த ரா மெட்டீரியலை சப்ளை பண்ணக்கூடிய வெண்டார்ஸ் கிட்ட நீங்கள் போட வேண்டிய ஒரு அக்ரிமெண்ட் தான் வெண்டார் அக்ரிமெண்ட். இந்த வெண்டார்ஸோட என்னெல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக குவாலிட்டியில் ப்ராப்ளம் இருக்குங்க. நீங்கள் ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் ஒரு குவாலிட்டியில் ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருப்பீங்க, ஆனால் அவங்க கொடுக்கக்கூடிய ரா மெட்டீரியல் வேற ஒரு ஸ்பெசிஃபிகேஷனில் கொடுத்துருப்பாங்க. உங்களோட குவாலிட்டி நீங்கள் கேட்ட குவாலிட்டியிலேருந்து இன்ஃபீரியர் குவாலிட்டியாக இருக்கும். ரெண்டாவது குவான்டிட்டிலையுமே ப்ராப்ளம் இருக்குங்க. நீங்கள் ஒரு குவான்டிட்டி ஆர்டர் பண்ணியிருப்பீங்க, அவங்க அதை விட கம்மியான குவான்டிட்டி டெலிவர் பண்ணியிருப்பாங்க. இதுக்கெல்லாம் மேலே மூணாவது விஷயம் டிலே இன் டெலிவரி. அதாவது ஒரு தேதியில் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு 10 நாள் 15 நாள் கழித்து டெலிவர் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே நம்மளுடைய ப்ராடக்டுடைய குவாலிட்டியை கெடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலிவர் பண்ண வேண்டிய டைம் ரொம்ப டிலே ஆகி நம்ம கஸ்டமர்ஸ்க்கு டெலிவர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக நம்மளுடைய வெண்டார்ஸ் கிட்ட போட வேண்டிய அக்ரிமெண்ட் தான் இந்த வெண்டார் அக்ரிமெண்ட் இல்லைனா சப்ளையர் அக்ரிமெண்ட்.